சிவகார்த்திகனோட அமரன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்து ரெபேக்கா வர்கீஸ்னு சொல்லப்படுற ஒரு ப்ரோமோ வந்து சாய் பல்லவி வச்சு பிரீசன்ட் டைம்ல வந்திருந்தது. இதுல ரியல் ஃபுட்டேஜஸ் அது போட்டிருந்தாங்க. இந்த அமரன் படம் மேஜர் முகுந்த் வரதராஜனோட கதை. மேஜர் முகுந்த் வரதராஜனா யாரு? தமிழ்நாட்டை சேர்ந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் சொல்லப்படுற ஒருத்தர் காஷ்மீர்ல 2014 நடந்த தீவிரவாத அட்டாக்ல எல்லா தீவிரவாதிகளையும் ஓட விடாம சுட்டு கொன்னு கடைசியில சில புல்லட்டை அவர் உடம்புலையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இறந்து போனாரு. அவர் ஒய்ஃப் கிட்ட அவர் சொல்றது, நீ முகுந்த் வரதராஜனோட ஒய்ஃப், அந்த நாட்டுக்காக இறந்து போனாலும் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்து ரெபேக்கா வர்கீஸ்னு சொல்லப்படுற ஒரு இன்ஸ்பிரேஷனால ஒரு ஆள். அவங்க 2015 நம்ம நாட்டோட பிரசிடென்டா இருந்த பிரணாப் முகர்ஜி கையால அசோக சக்கர அவார்டு வந்து வாங்கியிருந்தாங்க. அந்த டைம்ல இந்த சம்பவம் நடக்கும்போது மேஜர் முகுந்த் வரதராஜனோட பொண்ணுக்கு 3 வயசு. அந்த பொண்ணு விஜய் ஃபேன் அப்படின்றதால தளபதி விஜய் அந்த பொண்ணை போய் சந்திச்சு அந்த டைம்ல ஒரு பெரிய போட்டோ எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. யார் இந்த மேஜர் முகுந்த் வரதராஜன்? இந்த கதையை கேட்டு முடிக்கும் போது வேற லெவல்ல கூஸ் பம்ப்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 12 ஏப்ரல் 1983 வந்து முகுந்த் வரதராஜன் வந்து பிறக்கிறாரு. வளர்ந்த எல்லாமே வந்து சென்னையில. சின்ன வயசுல இருந்து வளரும் போதே இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது பண்ணணும், நான் ஆர்மியில போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசை இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா முகுந்த் வரதராஜனோட தாத்தா வந்து ஆர்மியில இருந்திருக்காங்க. அவங்களோட 2 மாமாவும் ஆர்மியில இருந்திருக்காங்க. பட் அவங்க அப்பா ஆர்மிக்குள்ள வர முடியல. அதுக்கப்புறம் காலேஜ் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல பண்றாங்க. அதுக்கப்புறமா 2006 போயிட்டு ஆர்மியில சேர்றாங்க. ஃபர்ஸ்ட் லெப்டினன்டா வந்து ஆர்மியில வந்து சேர்றாங்க. முகுந்த் வரதராஜனுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஒரு 5 வருஷ காதலி. அவங்கள 2009 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண 2 வருஷத்துல ஒரு குழந்தையும் பிறக்குது. 2018 ராஜ்கோட் ரெஜிமெண்டோட கேப்டனா வந்து மாறுறாரு. அதுக்கப்புறம் மத்திய பிரதேசல கொஞ்சம் காலங்கள் இருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குல்ல, லெபனான்ல நடந்த ஒரு சில மிஷனுக்கு இவரை இங்க இருந்து வந்து கொண்டு போயிருக்காங்க. இங்க இந்தியால இருந்து தமிழ்நாட்டுல இருந்து போன முகுந்த் வரதராஜன் யுனைடெட் நேஷன்ஸோட லெபனான்ல நடந்த ஒரு பிரச்சனைக்கு இவர் இங்க இருந்து போயிட்டு வந்தாரு. 2012 மேஜர் முகுந்த் வரதராஜா மாறுறாரு. இவருக்கு அதுக்கப்புறமா காஷ்மீர் வந்து வேலை கிடைக்குது. அங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. அன்றைய காலகட்டத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அதிகமான தீவிரவாத தாக்குதல் இருந்துகிட்டு இருந்தது. சொல்ல போனா பாகிஸ்தான்ல இருக்க நிறைய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா காஷ்மீர் அப்படி தனியா எடுத்துட்டு போயிட்டு பாகிஸ்தானோட சேர்த்துறோம் அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இஸ்புல் முஜாஹிதீன் சொல்லப்படுற ஒரு அமைப்பு. இந்த தீவிரவாதிகள் என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் வந்து ஆப்பிள் தோட்டத்துல வந்து ஒளிஞ்சிருக்காங்க காஷ்மீர்ல அப்படின்றது தெரியுது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அந்த செய்தி வந்ததுக்கு அப்புறமா எல்லா சோல்ஜர்ஸும் அந்த இடத்துக்கு போறாங்க. அதுல மேஜர் முகுந்த் வரதராஜன் இருக்காரு. மேஜர் முகுந்த் வரதராஜன் அவங்க வந்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க, கிரைனேட் தூக்கி போடுறாங்கன்னும் போது இவர் வந்து என்ன பண்றாருன்னா அவங்க ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் சுட்டு வீழ்த்திட்டு முன்னாடி நடந்துட்டே போயிட்டு இருக்காங்க. எல்லா தீவிரவாதிகளையும் சுட்டு தள்ளுறாங்க. அதுல நிறைய பேர் இறந்து போறாங்க, நிறைய தீவிரவாதிகள். ஆனா கடைசியா ஒரு சில ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க அங்கிருந்து ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபயர் பண்ணிக்கிட்டு இருந்த ஆட்களோட அந்த புல்லட் வர விஷயம் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகுது. அப்போ வந்து முகுந்த் வரதராஜனுக்கு யோசிக்கிறாங்க, அந்த மனுஷங்கிட்ட புல்லட் இல்ல, அதனாலதான் அவன் வந்து ஆட்டோல இருந்தத மேனுவல்ல போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவான், அவன் சுட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவனை ஷூட் பண்ணலாம்னு சொல்லி இந்த மாதிரியான பிளான்லாம் அவங்க டீமுக்கு போட்டு அதுக்கப்புறமா மொத்தமா அந்த ஆப்பிள் தோட்டத்துல இருந்த தீவிரவாதிகளை சுட்டு கொள்றாங்க. அந்த இடத்துல தீவிரவாதிகள் கிட்டது சில டிவைஸ் எல்லாம் கிடைக்குது. அந்த டிவைஸ் எடுத்துட்டு போயிட்டு இதுல என்ன விஷயம் இருக்கு, வேற ஏதாவது அட்டாக் பண்ண போறாங்களா, என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க ஆர்மியில இருக்க நிறைய ஆபீசரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி டீகோட் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. பட் பல நாட்களுக்கு அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இதே டைம்ல முகுந்த் வரதராஜன் என்ன பண்றாருன்னா ஊருக்கு கிளம்பி வராரு. அந்த டைம்ல நிறைய புல்லட்லாம் அவரோட உடம்புல வந்து ஏறி காயமா இருக்கு. அவங்க ஒய்ஃப் பார்த்துட்டு அழுகுறாங்க. இதை பார்த்துட்டு அப்ப முகுந்த் வரதராஜன் ஒய்ஃப் கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ மேஜர் முகுந்த் வரதராஜனோட ஒய்ஃப், ஓ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது, நான் இந்த நாட்டுக்காக உயிரை விட்டேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவரோட பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே டைம்ல இந்த பாரதியார் பாட்டை வந்து பாட வச்சு அச்சமில்லை அச்சமில்லை அந்த பாட்டை வந்து அந்த மாதிரியான பாட்டை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த வீடியோ டைம்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா லீவ் எல்லாம் முடிச்சுட்டு அவர் திருப்பி வந்து சர்வீஸ்க்கு போறாரு. போகும்போது அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்றது, நான் இந்த நாட்டுக்காக இறந்தனா உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதே நேரத்துல இந்த தீவிரவாதிகள் கிட்ட கிடைச்ச டிவைஸ் இருக்குல்ல, அதை வச்சு செக் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன அதுல வந்து சொல்ல வராங்க, ஏதாவது சிக்னல் வருதா அப்படின்ற ஒரு ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்றத வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எலெக்ஷன் நடக்க ஆரம்பிக்குது. எலெக்ஷனுக்கு நிறைய பேர் வந்து ஓட்டு போட போறாங்க. பட் இந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன் சொல்லப்படுற இந்த அமைப்பை சேர்ந்தவங்க நிறைய பேர் போயிட்டு எலெக்ஷன் ஆபீசரை சுட்டு கொண்டுறாங்க. மக்களுக்கு அவ்வளவு பயம் வருது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு தேவை மக்கள் யாரும் ஓட்டு போடக்கூடாது, மக்களுக்கு நம்ம போயிட்டு இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம். இவங்க நிறைய பேரை கொலை பண்ணிருக்காங்க. ஸ்கூலுக்கு போற காலேஜுக்கு போற பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணி, அவங்களாம் இந்தியன்ஸா தான் இருப்பாங்க, பட் அவங்களை ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி அப்படியே அவங்க அமைப்புல சேர்த்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. நிறைய பேரை கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இது இருந்துகிட்டு இருந்துச்சு. மக்கள் யாருமே ஓட் போட போக மாட்டாங்க. பயம் இருக்கு, யாராச்சும் நம்மளை போட்டு தள்ளிடுவாங்களா அப்படின்னு சொல்லி. இந்தியாவோட ஒரு பேஸே வந்து டெமோக்ரஸி. ஓட்டு போட்டு மக்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கோம். நீயும் ராஜா நானும் ராஜா, இங்க யாரு வேணாலும் ராஜாவாகலாம் இந்தியாவுக்கு. அதை தீர்மானிக்கிறது எலெக்ஷன். எலெக்ஷன் நடக்கிற ஆபீசரையே போட்டு தள்ளியிருக்காங்க இந்த அமைப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படியாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்த அமைப்பை வந்து ஃபார் எவர் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே டைம்ல தான் இந்த டிவைஸ் வச்சு நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நாள் மேஜர் முகுந்த் வரதராஜன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவருக்கு செய்தி வருது, இந்த வீட்டுல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்த வீட்டுல இந்த அமைப்பை சேர்ந்த கமாண்டர் இருக்காரு, அவரை போனா பிடிச்சிடலாம், டக்குனு போனோம் இல்ல அவர் தப்பிச்சு ஓடிடுவாரு அப்படின்ற ஒரு செய்தி வருது. டக்குனு வந்து சாப்பாடு அப்படியே போட்டுட்டு இவர் வந்து இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, சிப்பாய் விக்ரம் சிங் அப்படின்றவரு, அவரை கூப்பிட்டுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா உண்மையில அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் எல்லாருக்கும் அலாட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போனதுக்கு அப்புறம் தெரியுது இந்த 3 பேரும் இங்கதான் இருக்காங்க அப்படின்னு. இவங்க என்ன பண்ணலாம்னா 2 பேரும் போயிட்டு வேற ஒருத்தவங்களை கூட்டு வரலாம், மொத்தமா இவங்களை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் கூப்பிட போற டைம்ல இவங்க 3 பேர் தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னா இவங்க எல்லாம் முடிச்சிடணும். முடிச்சாதான் இவங்க இன்னும் நிறைய பேரை கொலை பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்காக இந்த 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா அவங்களை நோக்கி உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல உள்ள இருக்க அந்த 3 தீவிரவாதிகள் என்ன பண்றாங்கன்னா மேல இந்த கிரைனேட்ஸையும் துப்பாக்கியும் வச்சு சுட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு டெரரிஸ்ட போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளிட்டு இன்னும் முன்னாடி போறாங்க. அதே டைம்ல அங்கிருந்து நல்லா சுட்டுக்கிட்டு இருக்காங்க. கிரைனேட்ஸ் தூக்கி போடுறாங்க. இவங்க எப்படியாவது வந்து கவர் எடுத்துக்கிட்டு இப்படி முன்னாடி நவுந்து போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த 2 பேரும் முன்னாடி போய் அந்த 2வது ஆளையும் போட்டு தள்ளிடுறாங்க. 2வது ஆளை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் தான் பாக்குறாங்க இவர் கமாண்டர் கிடையாது. அப்ப இன்னொரு ஆள் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னொரு ஆளு மேல இருந்து சுட ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்துல விக்ரம் சிங்கோட கழுத்துலயும் வாயிலையும் புல்லட் பட்டு அவர் அங்கேயே இறந்து போறாரு. மேஜர் முகுந்த் வரதராஜனோட ஃப்ரெண்ட் வந்து குண்டடிப்பட்டு இறந்து போயிட்டாரு. இந்த நேரத்துல எந்த எமோஷனுக்கு இடம் கிடையாது. இன்னும் அவனை தப்பிக்க விட்டோம் அப்படின்னா இன்னும் பல பேரை கொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே யோசிக்காம டக்குன்னு துப்பாக்கி எடுத்துட்டு அவர் முன்னாடி போறாரு. தப்பிச்சு போலான்னு பாக்குற அந்த தீவிரவாதிய சுட்டு கொள்றாரு. 3 பேருமே அதே இடத்துல இறந்து போறாங்க. டெரரிஸ்டுக்கும் இவங்களுக்கும் நடந்த சண்டையில முகுந்த் வரதராஜனோட உடம்புல சில புல்லட் எல்லாம் பாஞ்சிருக்கு. பட் அதை அவர் கவனிக்கல. வெளில வந்து அவங்க கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க விக்ரம் சிங் வந்து இறந்து போயிட்டாரு, 3 டெரரிஸ்டையும் நாங்க போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அவரோட உடம்புல இருந்து ரத்தம் வெள்ளியாகுது. அங்கேயே மயக்கம் போட்டு உழுவுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒடியாந்து அவரை கூட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போற வழியில அவர் பிளட் லீக் அதிகமாகி இறந்து போயிட்டாரு. இவங்க 2 பேருமே அங்க இறந்து போயிருக்காங்க நாட்டுக்காக. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா எல்லா ஆட்களும் வந்துருவாங்க. அதுக்கப்புறமா போய் அடிச்சு பிடிச்சிட்டு இருக்கலாம். பட் இவங்களை தப்பிக்க விட்டா மொத்தமா முடிஞ்சிடும். வேற ஒருத்தனுக்கு இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் தன் நாட்டுக்காக உயிரை விட்டாங்க. அதுக்கப்புறமா அவரோட பாடி வந்து சென்னை கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த சின்ன குழந்தை ஒரு 3 வயசு இருக்கும், முகுந்த் வரதராஜனோட பொண்ணு, அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு கூட தெரியாது அந்த குழந்தை அந்த டைம்ல. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியுது. நாட்டுல இருக்க எல்லாருக்குமே வந்து நானும் இந்த மாதிரி பண்ணணும், நாட்டுக்காக என் நாட்டுக்காக நான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முகுந்த் வரதராஜனோட அப்பா வரதராஜன் அவர்கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு பையன் இல்லைன்னு நினைக்காதீங்க, நானும் உங்க பையன் மாதிரிதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவர்கிட்ட போயிட்டு ஆறுதல் தெரிவிக்கிறாங்க. அவரோட ஒய்ஃப் இந்து ரெபேக்கா வர்கீஸ். அதுக்கப்புறமா வந்து அவருக்கு வந்து அசோகா சக்ரா அவார்டு வந்து கொடுக்கப்பட்டு 2015ல அவங்க தான் போய் வாங்கினாங்க. ரீசெண்டா அவங்க அப்பாவும் அவங்களோட அக்காவும் வந்து ஒரு பேட்டி கொடுத்தது வந்து இன்னைக்கு பிகே நியூஸ்ல இதுல நான் பார்த்தேன். அதுல அவங்க சொல்றாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல என் குழந்தை இறந்து போயிருந்தான், என் பையன் வந்து இறந்து போயிருந்தான் அப்படின்னா அது வந்து இவ்வளவு பெருமையை எனக்கு கொடுத்துருக்குமா, நாட்டுக்காக என் பையன் உயிரை கொடுத்தது எனக்கு பெருமையா தான் இருக்கு அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த கதையை வச்சுதான் இன்னைக்கு அமரன்னு சொல்லப்படுற ஒரு படம் வந்து வரப்போகுது. நிறைய பேர் வந்து முஸ்லீம்ஸ் ஏன் வந்து தீவிரவாதி மாதிரி காட்டுறீங்க, இது வந்து நிறைய படங்கள்ல பண்ண ஒரு விஷயம் தானே, துப்பாக்கில இருந்து ஆரம்பிச்சு முஸ்லீம்னாலே தீவிரவாதி தான் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம வந்து காட்டிக்கிட்டு இருந்திருக்கோம் படத்துல. இந்த படம் வரும்போதுமே வந்து ஏன் அப்படி காட்டுறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வரதான் செஞ்சது. பட் இது ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி காஷ்மீர்ல நடந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்குன்ற போது அதுல நடந்த ஒரு சில விஷயங்களை சொல்லிதான் ஆகணும். டெரரிசம்ன்றது வந்து
பின்னாடி மதம் இருக்காது. அங்க வந்து ஒரு முஸ்லீம் டெரரிஸ்டா இருக்கலாம், இந்து டெரரிஸ்டா இருக்கலாம், கிறிஸ்டின் டெரரிஸ்டா இருக்கலாம், எந்த மதத்துல இருக்கணும்னாலும் டெரரிஸ்டா இருக்கலாம். நான் வந்து ஒரு முஸ்லீம் டெரரிஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. சில ஆட்களுக்கு வந்து இதுதான் வழி, டெரரிசம் தான் வழி அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து ஆரம்பிப்பாங்க. டெரரிசம் எதுக்குமே வழி கிடையாது, வன்முறை எதுக்குமே வழி கிடையாது அப்படின்றத நான் சொல்லுவேன். பட் இது நடந்த சம்பவத்தை வச்சு இந்த மாதிரி கதையை எடுக்கும் போது அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் இப்படி இருக்கு. இதுதான் மேஜர் முகுந்த் வரதராஜனோட கதை. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது மாதிரி டாபிக் நான் பத்தி பேசணும் அப்படின்னா சொல்லுங்க. அடுத்த வீடியோல இருந்து பாக்குறேன். பாய் ட்ரூப்ஸ்.